வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடைசியாக படித்த பாடத்தில் டேபிள் உருவாக்கக்கூடிய முறை நாங்கள் பார்த்தோம். அந்த டேபிள் உருவாக்கக்கூடிய முறையில் சில நார்மலான சில பேசிக்கான சில விஷயங்களை பார்த்தோம். அது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் அல்லது விரிவான பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால், எவ்வாறு இப்போ இங்கே காட்டப்பட்டிருப்பதை போன்று இப்படி புல்லட்டுகள் போட்டு அல்லது இது போன்று ஒரு லிஸ்ட் தயாரிப்பது. இது போன்ற ஒரு லிஸ்ட் முதலாவது ரெண்டாவது வரக்கூடிய லிஸ்ட்டுகள், அதே மாதிரி நம்பர் வரக்கூடிய லிஸ்ட்கள் எப்படி போடுவது, அதே மாதிரி நம்பர் எல்லாம் போடக்கூடியதும் நம்பரோடு வரக்கூடியவைகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அது எவ்வாறு உருவாக்குறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதில் பிரதானமாக 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று ஆர்டரட் லிஸ்ட், அடுத்தது அன்ஆர்டரட் லிஸ்ட். ஒன்று எப்படி இருக்குது, ஆர்டரட் லிஸ்ட், அடுத்தது அன்ஆர்டரட் லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது. ஆர்டரட் லிஸ்ட் அல்லது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் முதல்ல நாங்கள் இந்த ஃபைல் உருவாக்கி இந்த ஃபைல் நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்வோம். உதாரணமாக டெஸ்க்டாப்பில் HTML ஃபோல்டரில் list1.html நாங்கள் பேரை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, அப்போ அடுத்து இதில் பார்க்கலாம் என்னவென்றால், இப்போ நாங்கள் பேரை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆர்டரட் லிஸ்ட், அடுத்தது அன்ஆர்டரட் லிஸ்ட். அதாவது ஆர்டரட் லிஸ்ட், அடுத்தது அன்ஆர்டரட் லிஸ்ட். இப்படி 2 இருக்குது. ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் என்றால் அதில் நாங்கள் டைப் செய்யும் பொழுது ஒவ்வொன்றோட டைப் செய்யும் பொழுது 1 2 அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கொண்டே நம்பர் போட்டுக்கொண்டால வரும். அன்ஆர்டர் லிஸ்ட் என்றால் நம்பர் வராது. ஸோ பொதுவாக ஏதாவது ஸ்டார், உதாரணமாக ஸ்டாரு அல்லது ஏதோ ஒரு புல்லட், வேறு ஏதாவது புல்லட்டுகள் அல்லது வேறு ஏதாவது மூலமாக ஆர்டர்ண்டு காட்டாமல், இது முதலாவது இரண்டாவது மூன்றாண்டு காட்டாமல் சும்மா அதாவது ஆர்டர் எல்லாம் போட்டது நாங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இந்த 2 நாங்கள் எப்படி பயன்படுத்துவது என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் பார்ப்போம். அதில் முதலாவது ஆர்டரட் லிஸ்ட், அதாவது நம்பர் போட்ட நிலையில் வருவது. இப்போ இந்த ஆர்டரட் லிஸ்ட்டில் எப்படி பாய்ப்போம் என்றால், ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பாய்க்கிறதுக்காக வேண்டி இந்த ஆர்டரட் லிஸ்ட் இதில் இந்த ஆர்டர்னு சொல்லக்கூடியதில் முதலாவது ஓ எடுப்போம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியதில் எல் எடுப்போம். இந்த 2ஐ வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அவ்வாறு நாங்கள் உருவாக்க போகிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் முதலாவது என்ன செய்வோம் என்றால், பிரக்கெட் இப்படியான ஒரு இந்த பிரக்கெட்டை உருவாக்கி OLN நாங்கள் டைப் செய்து அதை நாங்கள் மூடுவோம். மூடினதன் பின்னால் அது இவ்வாறு இருக்குது. 2 இப்படி இருக்குது. அதுக்கு பின்னால் நாங்கள் அதை இப்போ கீழே இறக்குவோம். இறக்குனதன் பின்னால் இந்த 2க்கும் இடையில் இந்த OL செல்லக்கூடியதுக்கும் ஓப்பன் டெக்குக்கும் இந்த OL செல்லக்கூடிய க்ளோஸ் 2க்கும் இடையில் இப்போ நாங்கள் ஒன்று டைப் பண்ண வேண்டுமென்றால், உதாரணமாக ஒரு ஆர்டராக வரக்கூடிய ஒரு டைப் பண்ண என்றால், அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டால், உதாரணமாக புக்கு நாங்கள் டைப் பண்ணணும், அதே மாதிரி பென்னு நாங்கள் டைப் பண்ணணும், அதே மாதிரி பென்சில்னு உதாரணமாக டைப் பண்ணணும், அதே மாதிரி கட்டர் நாங்கள் டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணக்குள்ள இவ்வாறு டைப் பண்ணது மூலமாக நம்பர் விழாது. மற்றமாக நாங்கள் அதுக்கு வேறொரு இது விடத்தை நாங்கள் டைப் செய்யணும். என்ன டைப் செய்வோம் என்றால், LI என்று சொல்லக்கூடிய நாங்கள் டைப் செய்வோம். LI என்று சொல்லக்கூடிய டைப் செய்து அதை பிரக்கெட்டில் நாங்கள் டைப் செய்து பிரக்கெட்டை மூடுவோம். அந்த 2 பிரக்கெட்டுக்கும் இடையில் ஓப்பன் டெக்குக்கும் க்ளோஸ் டெக்குக்கும் இடையில் நாங்கள் புக்கு நாங்கள் உதாரணமாக டைப் செய்வோம். அதே மாதிரி இன்னொன்று நாங்கள் டைப் செய்வோம். அதே மாதிரி ஓப்பன் டெக்கில் LI, அப்புறம் என்னது க்ளோஸ் டெக் உருவாக அந்த 2 இடையில் உதாரணமாக பென். அதே மாதிரி இன்னொன்று செய்வோம் நாங்கள் உதாரணமாக LI
பென்சில். அதே மாதிரி உதாரணமாக LI கட்டர் என்று நாங்கள் டைப் செய்து இவ்வாறு நாங்கள் சேவ் செய்யும் பொழுது சேவ் செஞ்சதன் பின்னால் சேவ் கொடுப்போம். சேவ் கொடுத்ததன் பின்னால் எங்களோட இந்த ஃபைல் வந்து இங்கே இருக்குது. டெஸ்க்டாப்னு சொல்லக்கூடியதில் HTMLன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோல்டரில் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதை நாங்கள் ஓப்பன் செய்வோம். இந்த நான் உருவாக்கின ஃபைல் வந்து list1.html உருவாக்கினத்தோடு இங்கே வந்து நடந்துட்டு, அதாவது அந்த நாங்கள் வந்து காட்டின அதே போன்ற அப்படியே நம்பர் படி வந்துக்குது. 1வது 2வது 3வது 4வதுன்ட்டு ஆர்டராக வந்திருக்குது. இதை வந்து ஆர்டர் லிஸ்ட்டை சொல்லக்கூடிய அந்த பகுதி. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து முதலாவது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இதில் வந்து முதலாவது எழுத்து வந்து U, ரெண்டாவதுல வந்துடக்கூடியது L. இந்த ரெண்டையும் வச்சு தான் இங்கே நாங்கள் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து OML வச்சு தாக்கின மாதிரி இங்கே வந்து UML வச்சு நாங்கள் உருவாக்குவோம். அப்போ ULN நாங்கள் உருவாக்குவோம். உருவாக்கினது பின்னால் ஆட்டோ க்ளோஸ் டெக்கை மூடுவோம். இது ஓப்பன் டெக்கு. அடுத்தது வந்து இது வந்து க்ளோஸ் டெக். உருவாக்கின ரெண்டுக்கும் இடையில நாங்கள் முன்னால் போட்ட மாதிரி இந்த பகுதியில் போட்ட மாதிரி LI நாங்கள் டைப் செய்து உதாரணமாக புக் நாங்கள் டைப் செய்வோம். அடுத்ததாக இன்னொன்று டைப் செய்து பென்னு நாங்கள் டைப் செய்வோம். அதே மாதிரி இன்னொன்று டைப் செய்து பென்சில் நாங்கள் டைப் செய்வோம். அதே மாதிரி இன்னொன்று டைப் செய்து கட்டர் என்று நாங்கள் டைப் செய்வோம். செஞ்சதன் பின்னால் நாங்கள் இதை சேவ் பண்ணுவோம். இங்கே ஃபைலுக்கு போய் சேவ் பண்ணுவோம் அல்லது Ctrl+S கொடுத்து நாங்கள் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணதன் பின்னால் இந்த ஃபைலை நாங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வோம். பண்ணதன் பின்னால் அந்த ஃபைல் அவ்வாறு உருவாகிறது. எனவே இங்கே வந்து ஆர்டர் படி புக் வந்து இருக்குது. இங்கே வந்து ஆர்டர் இல்லாமல், அதாவது நம்பர் போடாமல் புல்லட் ஒன்று போட்டு வந்திருக்குது. இதை வந்து நாங்கள் லிஸ்ட் உருவாக்கக்கூடிய முறையோட பிரதானமான பாடங்களில் ஒரு பகுதி. அதோட இன்னொரு பகுதியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இல்லாவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதை வேறொரு தடவையில் அல்லது வேறொரு பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.